வினை தீர்க்கும் வேழ முகத்தானை வேதநாயகன் புதல்வனை மஞ்சளில் வடிவம் தந்த மங்களாம்பிகை பாலகனை வேலனுக்கு மூத்தவனை போற்றி. ஸ்ரீ குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல மங்கள ஆரம்பம். பிள்ளையாருடைய மகிமை பார்ப்போம். அதாவது திருவானைக்கா அந்த இடத்துல அம்பாள் ஒரு தடவை அகிலாண்டேஸ்வரி ரொம்ப கோபமாக இருந்தா. ஜனங்களுடைய போக்குனால்தான். அம்பாள் எப்பயுமே சாந்த ஸ்வரூபி தான். ஆனால் ஒரு நேரத்தில் ரொம்ப உக்ரமாக கோபமாக இருந்தா. அப்போ ஆதிசங்கர பகவத்பாதாள் என்ன பண்ணார்னா, அவளுடைய உக்ரத்தை தணிக்கணும்ன்ட்டு அவராலேயே முடியும், ஏன்னா அவர் சிவனம்சம் தானே, இருந்தாலும் பிள்ளையாருடைய மகிமை எல்லாருக்கும் தெரியணும்ன்ட்டு. பிள்ளையார் எப்படிப்பட்டவர், அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு சாந்தம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்பாளுக்கு நேர் எதிர்க்க பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணிடுறார். உடனே உக்ரமாக இருக்கிற அம்பாள் அப்படியே சாந்தமாகிடுறா. உடனே என்ன பண்ணுறாரு, அவளோட உக்ரத்தெல்லாம் எடுத்து தோடில், அதாவது தாடங்கத்தில் அடக்கி அவளோட காதில் பிரதிஷ்டை பண்ணிடுறார். அப்புறம் அதெல்லாம் திரும்பி அந்த புனர் தாடங்க பிரதிஷ்டை நம்ம மகாபெரிவா பண்ணான். இது ஒன்றே போகிறோம், ஆதிசங்கரோடைய மறு அவதாரம் தான் நம்ம மகாபெரிவான்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு நம்ம அந்த பிரகலாத, நாரத, பராசர, புண்டரிக, வியாச, அம்பரீஷ, பீஷ்ம, தால்யாபியான், ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷ்ணானி, புண்ணியனிமான், பரமபாவதான் சுவாமி. அம்பரீஷ மகாராஜா பார்த்தோம். அதே மாதிரி ருக்மாங்கதான், அவனும் ஒரு ராஜா தான். ஆனால் அவன் எப்படி இந்த பாகவதாளோட வந்தான் அப்படின்னு பார்க்கறதுனா, அது ஒரு நல்ல ஒரு கதை. விதர்ப்ப தேச மன்னன் ருக்மாங்கதன், அவனோட நந்தவனத்தில் நல்ல வாசனையான பூக்கள்லாம் ரொம்ப நிறைய பூத்துருக்கும். அந்த நந்தவனத்து நடுவில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு வந்தார். அவரை ஜாபாலின்னு சொல்லுவாள். தேவலோக பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த வாசனையாக இருக்கிற அந்த பூ மேலே ஆசை வச்சுண்டு தினந்தோறும் பறிச்சுன்னு போக ஆரம்பித்தா. வர வர பூக்கள்லாம் இப்படி குறையிறதே அப்படின்னு சொல்லிட்டு திருடனை பிடிக்கிறதுக்கு உத்தரவிட்டான். வீரர்கள்லாம் காவல் காத்தான். ஆனால் தேவலோக பெண்களோட காலடி சுவடோ இல்லடா அவளும் தெரிய மாட்டான். அப்போ அந்த தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் தான் திருடி இருக்கணும்னு நினச்சிட்டு அவரை அழிச்சுன்னு ராஜா முன்னாடி நிறுத்தினான். உடனே முனிவரை பார்த்தோன்னே ராஜா அப்படி பதறி போயிடுறான். உடனே முனிவர், மன்னா பதறாத, பூக்கள்லாம் தேவலோக பெண்களால் திருடப்படுகின்றன. நீ என்ன பண்ணுற, நந்தவனத்தில் கொமட்டி விதைகளை அது வளர்ந்த உடனே திருடரெல்லாம் பிடிவு விட்டுருவான் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கொமட்டி விதைகளை விதைச்சான். நன்னா வளர்ந்துது. அப்போ வழக்கம் போல் பூ எடுக்க வந்த தேவலோக பெண்கள்லாம் பூ பறிக்கிறச்சு ஒருத்தியோட காலில் குமட்டி கொடிபட அவள் பூமியிலே இறங்க வேண்டியதாக போச்சு. இதை முனிவர் மன்னன்ட்ட சொன்ன உடனே அவனு பார்த்தார். அப்புறம் தேவலோக பெண் விவரத்தெல்லாம் சொல்லி, நாங்கள் பூஜைக்கு தான் எடுத்துன்னு போகிறோன்னு சொல்லி கொமட்டி கொடி காலில் பட்டதுனால நான் தூய்மை எழுந்துட்டேன், நான் திரும்பி தேவலோகம் போகணும்னா வழி பண்ணுங்கோங்கிறா. என்ன வழின்னு கேட்டால், ஏகாதேசி பெருமையை சொல்லிவிட்டு யாராவது ஏகாதேசி விரத பலனை தந்தால் தான் நான் போக முடியுங்கிறா. அப்படி ஒரு விரதம் இருக்கிறதே தெரியாதேங்கிறான் ராஜா. உடனே மன்னா, உன்னோட அரண்மனையில் துணி வெளுக்கிற ஒரு பெண் ஏகாதேசி விரதம் இருக்கா, அவளை அழைச்சி பலனை எனக்கு தர சொல்லுங்கிறா. உடனே மன்னனும் அவள் சொன்ன மாதிரி அவளை கூப்பிட்டு அவளுக்கு தத்தம் பண்ண சொல்கிறான் அவளுடைய ஏகாதசி பலரை. அவளும் கொடுக்குறான். அப்புறம் தேவலோக பெண் தேவலோகம் போய் சேர்ந்தாள். இதை தெரிஞ்சுட்ட உடனே ஏகாதசி விரத மகிமை அறிந்த ராஜா எல்லாரையும், நாட்டு மக்கள் அனைவரையும் ஏகாதசி விரதம் கடைக்கெடுக்கும் செய்து தானும் கடைபிடித்து நற்கதி அடைந்தார். அதனால தான் அந்த ருக்மாங்கத ராஜா இந்த பாகவதாளோட வர. ஏகாதசி விரதம் தான் தெரியும், முரண்கிற அரணா விஷ்ணு சக்தி ஏகாதசின்னு கொண்டா. அவர் யோக நிதிரையில் இருந்தப்போ அப்படிதான் ஏகாதசி ஆரம்பிச்சது. மார்கழி மாத தேய்பிரையில், மார்கழி மாத வளர்பிரையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சிறப்பும் பெருமையும் கொண்டது. வைகுண்டத்திலேருந்து திருமால் முரண சம்ஹார சேகர்தா இறங்கி வந்த தினம் தான் வைகுண்ட ஏகாதசி. அதை முக்கோடி ஏகாதசின்னு சொல்கிறவங்க. அதாவது 3 கோடி ஏகாதசி அனுஷ்டித்த பலன் வைகுண்ட ஏகாதசி இருக்கா. அன்றைக்கி ராத்திரி தூக்கம் இல்லாமல், பகல் ஃபுல்லாக பக்தி பண்ணி நாராயணியம், பாகவதம் இதெல்லாம் படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சு ருக்மாங்கத மகாராஜா அந்த பாகவதாளில் ஒருத்தனாக வந்தான். இப்போ நம்ம அடுத்தது ஆதிசங்கர பகவத்பாதாளை பற்றி பார்க்கலாம். ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர் குரு இல்லையா, குருவால் என்ன வேணால் சிஷ்யர்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத, அவருக்கு 4 சிஷ்யர்கள். அதில் பத்மபாதரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பத்மபாதர் அவர்கிட்ட சேர்ந்தார். அப்போ அவருக்கு பத்மபாதருங்கிற பேர் கிடையாது, சனந்தர். அவரை சிஷ்யரை ஏற்றுட்டார். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த கரையில் ஆதிசங்கரரும் அந்த கரையில் பத்மபாதரும் இருந்தார். குளம், நதி.
அப்போ இந்த பக்கத்துலேருந்து அவருக்கு வந்து அவரோட குரு பக்தியை தெரிவிக்கணும் மித்த சிஷ்யாளுக்கு அப்படிங்கிறதுக்காக ஆதிசங்கர் என்ன பண்ணார், சனந்தா அப்படின்னு கூப்பிட்டார். இந்த கரையில் இருக்கார் குரு, அந்த கரையில் இருக்கார் பத்மபாதர். உடனே அவர், ஓ தங்கிட்ட வஸ்திரம் இருக்கும் போல் இருக்கு, குரு கேட்குறார் போல் இருக்கு அப்படின்ட்டு அது வஸ்திரத்தை எடுத்துட்டு நதிங்கிற ஞாபகமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு நடக்கிறார். அவர் நடக்க 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 ஒவ்வொரு பூவா, தாமரைப்பூ அவர் கால் வைக்கிறதுக்கு வாகா அப்படியே ஒவ்வொரு பூவாக வருது. அவர் இப்படியே வந்து அடுத்த கரையில் வந்து வந்துடுறார். சனந்தா எப்படி வந்த, ஜலம் தான் இருக்கேன்னு கேட்குறார். திரும்பி பார்க்குறார். அப்போ சொல்கிறார், குரு கிட்ட வரணும் அப்படின்னு நான் நினச்ச மாத்திரத்தில் அந்த குரு என்ன அப்படியே அழிச்சுன்னு வந்துட்டேள், இதெல்லாம் குரு உங்களுடைய கருணை தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆதிசங்கரரும் அதை அப்படியே அவருடைய பேர், இன்னிலேருந்து தாமரை எல்லாம் உன் காலுக்கு அமைஞ்சதுனால நீ வந்து பத்மபாதர் என்று அழைக்கப்படுவாய் அப்படிங்கிற. அன்னிலேருந்து சனந்தர் பத்மபாதரார். அதே மாதிரி தோடகாச்சாரியார், எப்படி தோடகாச்சாரியாருங்கிற பேர் வந்ததுன்னு அந்த தோடகாஷ்டகம் நம்ம சொல்கிறது எப்படி நல்ல பலனை கொடுக்கறது இன்னைக்கு குருவுக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். வழக்கம் போல் ஆஞ்சநேயர் ஸ்மரணையோட இன்னைக்கு ஆன்மீக சிந்தனைகளை முடிச்சுக்கலாமா? ஆஞ்சநேயர் வந்து மூல நட்சத்திரம், சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரம். அதனால அந்த சரஸ்வதி தேவியும் ஆஞ்சநேயரையும் ஒன்று சேர நம்ம வழிபட்டு நமக்கு நல்ல வாக்சாதுரியமும் ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயக்தம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தும் அனுமஸ்மரணா பவேத் அப்படிங்கிற அந்த ஆஞ்சநேயரை ஸ்மரித்து இன்னி ஆன்மீக சிந்தனைகளை முடிச்சுக்கலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.